மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக. இச்சை பாவமாயிருக்கிறது. பிறனுக்குரிய யாதொன்றையும் நீ இச்சியாதிருப்பாயாக. விசேஷ விதமாக அவனுடைய வீட்டையாகிலும் அவனுடைய மனைவியாகிலும் இச்சியாதிருப்பாயாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று புருவத்தாருக்கு அறிவித்திருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தை தான் தாவீது செய்தான். தாவீது தன்னுடைய அரண்மனை உப்பரிகையின் மேலே உலாவிக் கொண்டிருந்த வேளையில் அவனுடைய கண் சற்று தள்ளி போய் அங்கே ஒரு வீட்டிலே ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்த குளித்துக் கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை பார்த்து அவன் இச்சித்தான். அவள் மேலே அவன் மோகம் கொண்டான். அவளை இச்சித்து அவளை தன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொண்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, இச்சை பாவமாயிருக்கிறது. நமக்கு ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்றுதான் இச்சை அடக்கம். எனவே நாம் பிற உடைமைகளை இச்சிக்கிறவர்களா அல்ல, இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் ஒழிந்து போகும். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்கிற வார்த்தையின்படியாக பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாய் இச்சையடக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். நிச்சயம் கர்த்தர் நமக்கு உறுதுணையாய் இருந்து நம்மை நடத்துவார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. ஆமென்.